இந்த சாஸ்திரத்துக்கு எனக்கு எப்போ அறிமுகம் அப்படின்னா, நான் என்னோட என்னோட ஊர் பார்த்தீங்க, அதாவது என்னோட அம்மாவோட ஊர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமம். ம். சவுத்துல ஒரு சின்ன கிராமம், தெற்கு பகுதியில. அ அந்த பக்கம் மதுரைக்கு அந்த சைடு மதுரை கோயில்பட்டி அந்த பக்கம் ஒரு சின்ன கிராமம். நான் சின்ன வயசுல என்னோட அந்த லீவ் நேரம், ஸ்கூல் லீவ் நேரம், அந்த சம்மர் லீவ்லலாம் என்ன பண்ணுவேன், அந்த ஊருக்கு போவேன். அப்போ நாங்க எல்லாரும் அப்ப அந்த விளையாடுற ஏஜ் கொஞ்சம் வளர்ந்தாச்சு. அடுத்த பருவத்துக்கு வந்தாச்சு. ஒரு இடத்துல என்னோட தாய்மாமா வீட்ல நான் இருக்கேன். அது வழியா ஒரு பையன் வர்றாப்புல. பட் ஒரு கயித்து கட்டில்ல அங்க கிராமத்தில எப்படி என்ன சூழ்நிலையில இருப்போமோ அங்க இருக்கோம். நான் என்ன ஒரு மனநிலையில இருக்கேன் அப்படின்னா, லைஃப் அடுத்து எத நோக்கி கொண்டுட்டு போறோம்? என்ன நடக்குது? அப்படின்ட்டு உட்காந்து இது எல்லாருக்கும் வர சிந்தனை தானே. ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? என்ன படிக்க போறோம்? லைஃப்ல என்னவா ஆகப் போறோம்? அப்படின்ட்டு ஒரு 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 விரக்தி மனப்பான்மைன்னு வச்சுக்கங்களேன் அப்பவே. சரி அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ஒரு பையன் ஒரு ஜோல்னா பை மாட்டிட்டு வர்றாப்புல. சின்ன பையன். ஒண்ணும் பெரிய அனுபவம்லாம் ஒண்ணும் இல்ல. வயதுன்னு பார்த்தோம்னா ஒரு 16 வயசு 14லேருந்து 16 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த பையனோட வயசு மதிப்பு அவ்வளோதான் இருக்கும். அந்த பையன் நான் உங்களுக்கு கைரேகை பார்த்து சொல்றேன் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், எனக்கு பெருசா இதுலலாம் இந்த ஸ்டடிய பத்தி எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அ எனக்கு இது இது எப்படி இருக்குங்கிறதுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஆ. அடுத்து என்ன? ஃபியூச்சர் என்ன? அப்படின்னு. என்னதான் நம்ம அப்படி ஒரு பேக்கிரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ளேருந்து வந்தாலும், இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது, சரி இது என்னதான் இருக்கு? அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு. அவர் சொன்ன ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அப்பவே ரொம்ப பெரிய ஃபீஸ் ரூ. 5 அப்போ வந்து. அ அவரு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "நான் சொன்னது இதெல்லாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க அந்த ஃபீஸ் எனக்கு தர வேண்டாம்." ஓகே. அ ஒரு சேலஞ்சிங்கா தான் அந்த பையன் வந்து அந்த ஏஜுக்கு அத சொன்னாப்புல. சரி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு கைய நீட்டினேன். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா? இந்த இந்த இப்போ இவ்வளோ தூரம் கடந்து என்னெல்லாம் கடந்து வந்திருக்கணும். அத அந்த பையன் வெறும் ஒரு 5, 10 நிமிஷத்துல சொல்லிட்டாப்புல. ம். நான் இன்ன வரைக்கும் அந்த பையன தேடிட்டு இருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப மேபி அந்த பையனும் பெருசா வளர்ந்திருப்பாப்புல. 10 வயசு இருக்கும். ஆமா. அந்த ஏன்னா, அந்த வித்தைக்கு நான் எப்படியாவது ஒரு மரியாதை பண்ணணும் அப்படின்னு நானும் அந்த பையன தேடிட்டு இருக்கேன். என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்கலாம் கொஞ்சம் அப்படியே நாடோடியா ஒரு ஒரு ஊரா வந்து